ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான கஜூர் செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கஜூர் ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம். அடுத்தது அரை கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணுறனோ அதே கப்பால் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கஜூர் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு விக்ஸை வச்சு இது நல்லா கரைச்சிக்கலாம். முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து 1/4 கப் ரவையை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து 3 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நெய்யெல்லாம் சேர்த்தனால ஈரப்பதம் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம அதிகமாக பால் சேர்த்துட்டா மாவு லூஸ் ஆகிடுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை தடவி இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ மூடியை போட்டு மூடி இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம மாவு நல்லா ஊறி சூப்பராக வந்துடுச்சு. ரவெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம எடுத்து வச்ச மாவை சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸை எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி நீட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஒரு ரெண்டையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோல் ஆனதும் நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதும் இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம பால் கொழுக்கட்டைக்கு செய்கிற மாதிரி நீட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கஜூர் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண கஜூரை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவு சீக்கிரமாக வேவாதுங்க. அதனால லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம கஜூரி அந்த அளவுக்கு சூப்பராக செவந்து வந்துடுச்சு பாருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா கஜூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கஜூர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இது கோதுமை மாவு ரவையில செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.